بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولولا إذ سمعتموه قلتم ما يكون لنا أن نتكلم بهذا سبحانك هذا بهتان عظيم صدق الله العلي العظيم. கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய அன்பின் இஸ்லாமிய சகோதர நண்பர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நேற்றைய தினம் ஹதரத் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களின் ஊடாக அவர்களின் மீது சுமத்தப்பட்ட அபாண்டம், அதற்கு பிறகு அந்த இரண்டு குடும்பங்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பமும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய குடும்பமும் எப்படிப்பட்ட நெருக்கடிகளுக்கு முகம் கொடுத்தார்கள், எப்படிப்பட்ட சோதனைகளை சந்தித்தார்கள். சோதனைகளுக்கு பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எப்பொழுதுமே நலவுகளைத்தான் வைத்திருக்கிறான். ஆனால் எங்களுக்கு புரியாது என்னென்ன நலவுகளை அந்த சோதனைகளுக்குள்ளே அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிறான். சோதனைகளுக்கு பின்னால் வெற்றி அல்ல, சோதனைகள் உடனே வெற்றி இருக்கிறது. இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லுகிறான், திருப்பி சொல்லுகிறான், இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா. கஷ்டத்துடன் நலவு இருக்கிறது, கஷ்டத்துக்கு பிறகு நலவல்ல. ஒரு கஷ்டம் வருகிறது என்றிருந்தால் அதன் உள்ளே நலவும் மறைந்திருக்கிறது, லேசியும் மறைந்திருக்கிறது, தாழ்வு என்று சொல்லக்கூடிய இடத்தில் உயர்வும் மறைந்திருக்கிறது, வறுமை என்று சொல்லக்கூடிய இடத்தில் செல்வமும் மறைந்திருக்கிறது. அதுதான் இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா. சுப்ஹானல்லாஹ். நலவுக்கு பிறகு கெடுதிக்கு பிறகு நலவல்ல, வறுமைக்கு பிறகு செல்வம் அல்ல, தாழ்வுக்கு பிறகு உயர்வல்ல. அதற்குள்ளே அல்லாஹ் அதனை மறைத்து வைத்திருக்கிறான். எப்படி இரவுக்குள்ளே வெளிச்சத்தையும் வெளிச்சத்துக்குள்ளே இருளையும் அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிறானோ, இதே போல் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அதற்குள்ளே மறைத்து வைத்திருக்கிறான். அதனால தான் இந்த நெருக்கடியான நிகழ்வு ஹதரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய வாழ்க்கையில், அவருடைய குடும்ப வாழ்க்கையில் மிகப்பெரிய சோதனையாக அமைந்தது. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா முழு சஹாபாக்களை சூழ்ந்திருந்தவர்களையும் ஒரு வகையான தடமாற்றத்தில் ஆக்கிவிட்ட வரலாறு இது. மிக ஆழமாக படிக்கப்பட வேண்டும். குறிப்பாக இந்த காலத்தில், நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய யுகத்தில், சோசியல் மீடியா என்று சொல்லி சமூக வலைத்தளங்கள் தலைவிரித்து ஆளக்கூடிய காலகட்டத்தில் மக்களுடைய குறைகளையும் மக்களுடைய பாவங்களையும் மக்களுடைய தவறுகளை தேடி தேடி திரியக்கூடிய காலம். சுருக்கமாக சொல்ல போனால், எங்களுடைய கையில் இருக்கக்கூடிய கையடக்க தொலைபேசிகளாக இருக்கலாம், அல்லது நாங்கள் பாவிக்கக்கூடிய சமூக வலைதளங்களாக இருக்கலாம், நாங்களாகவே எங்களுக்கு ஒரு கணக்கு செய்து பார்ப்போம். நான் இதனூடாக சமூகத்தில் பரத்தியது நலவை பரத்தியிருக்கிறேனா, கெடுதியை பரத்தியிருக்கிறேனா, நல்லதை பேசியிருக்கிறேனா, கெட்டதை பேசியிருக்கிறேனா, மக்களுக்கு மத்தியில் என்னுடைய பேச்சுக்களால் பிரிவினைகள் உண்டாக இருக்கிறதா, மக்களுடைய பேச்சை கொண்டு சேர்ந்திருக்கிறார்களா, நாங்கள் எங்களுடைய பேச்சை கொண்டு சமூகத்தை தனிமைப்படுத்தி விட்டோமா, அல்லது சமூகங்களுக்கு மத்தியில் இடையில் நாங்கள் எங்களுடைய பேச்சுக்கள், நாங்கள் ஷேர் பண்ணி கொண்ட செய்திகளினூடாக சமூகத்துக்கு மத்தியில் பாலம் கட்டியிருக்கிறோமா என்று சொல்லக்கூடிய விடயங்களை எல்லாம் நாங்கள் யோசிக்க வேண்டிய கட்டத்துக்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையில் நடந்த இந்த வரலாறு உம்மத்துக்கு பெரிய ஒரு பாடம். அந்த பாடத்தில் முதலாவது பாடம் என்ன தெரியுமா? நானும் நீங்களும் படிக்க வேண்டிய முதலாவது பாடம், குர்ஆன் ஆச்சரியமானது.
அன்பு தாயே, சகோதரியே, உங்களை தாய்க்கு, உங்களை போன்ற ஒரு பெண்ணுக்கு, உங்களுடைய வீட்டுக்குள்ளே வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய 18, 17, 14 வயது நிரம்பிய ஒரு மகளுக்கு ஏற்பட்ட ஒரு செய்தியை போன்று இதை அதைவிட பெரிய செய்தி, குறைஞ்சபட்சம் அப்படியாவது பாருங்களேன். ஏண்ட மகளுக்கு இப்படி ஒருத்தர் சொன்னா எப்படி இருக்கும்? என்னுடைய தாய்க்கு ஒருத்தர் இப்படி சொன்னா எப்படி இருக்கும்? சுப்ஹானல்லாஹ். அந்த நெருக்கடியான கட்டம், அந்த 29, 30 நாட்கள் எப்படி கழிந்திருக்குமோ தெரியாது, எப்படி கடத்திருப்பார்களோ தெரியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பக்கத்தில் நெருக்கடி, மற்ற குடும்பம் மறுபக்கத்தில் நெருக்கடி, அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா ஒரு வகையான நெருக்கடி, சஹாபாக்களுக்கு மத்தியில் அவர்களுக்குள்ளே ஒரு நெருக்கடி. யாரிடத்தில் கேட்பது, யாரை பின்பற்றுவது, யாரை நம்புவது? சுப்ஹானல்லாஹ். நெருக்கடிகள் நிறைந்த சந்தர்ப்பத்தில் 29, 30 நாட்களுக்கு பிறகு குர்ஆனுடைய ஆயத் இறங்குகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தொடர்ச்சியாக இறக்கினான். 10க்கு மேற்பட்ட ஆயத்துக்களை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இது தொடர்பாக இந்த ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவின் மீது இட்டுக்கட்டப்பட்ட, படுதூறு சொல்லப்பட்ட இந்த நிகழ்வை மையப்படுத்தி 10க்கு மேற்பட்ட ஆயத்துக்களை அல்லாஹ் இறக்கினான். அதுல முதலாவது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லக்கூடிய விடயம் என்ன தெரியுமா? வாழ்க்கையில தேவை எப்பயுமே பாசிட்டிவாக பேசுங்கோ, ஈஜாபியத்தாக பேசுங்கோ, நலவுகளை பேசுங்கோ, கெடுதிகளை பேச வேண்டாம். சுப்ஹானல்லாஹ். என்ன தெரியுமா சொல்றாங்க? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான். இது அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னல்லதீன ஜாஊ பில் இஃப்கி உஸ்பத்தும் மின்கும். உங்களில் இருந்து ஒரு கூட்டம் ஒரு செய்தியை இட்டுக்கட்டி அந்த செய்தியை கொண்டு வந்திருக்கிறார்கள். ஒரு செய்தியை பற்றி சொல்றாங்க. செய்தி இந்த வரலாற்றினுடைய அடிப்படையும் அங்கிருந்து தான் இந்த செய்தி, இந்த வரலாறு ஊற்றெடுக்குகிறது. இட்டுக்கட்டப்பட்ட செய்தி. இன்னல்லதீன ஜாஊ, அவங்க வந்திருக்கிறாங்க, கொண்டு வந்திருக்கிறாங்க ஒரு இட்டுக்கட்டப்பட்ட, சோடிக்கப்பட்ட ஒரு செய்தியை உங்கள இருந்து ஒரு கூட்டம். இது வெளிக்கூட்டம் அல்ல, நல்லதை அமைச்சுக்கோங்க. உங்களுக்கு குழி வெட்டுறது உங்களோட உள்ளவன் தான். வெளியிலிருந்து யாரும் குழி வெட்ட போறதில்லை. எங்கள்கிட்ட ஒரு பழக்கம் இருக்குது, போல இன்னொருத்தனுக்கு பாஸ் பண்றது, அது அவன்ட வேலை இவன்ட வேலை என்று சொல்லி மற்றவனை திட்டுறது, மற்றவனை பதுவா செய்யறது, மற்றவனுக்கு போல பாஸ் பண்றது. ஆனா எதிரி எங்களுக்குள்ளதான் இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான், இது வெளியிலிருந்து வந்த பிரச்சனைகள், உங்களுக்குள்ள இருந்து உள்ளுக்கு இருக்கிற சதிகாரம் செய்த சதி இது. இன்னல்லதீன ஜாஊ பில் இஃப்கி உஸ்பத்துன் மின்கும். உங்களுக்குள்ள நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த தவறு எல்லாராலையும் யாராலையும் நடக்கலாம். இந்த மின்கும் என்று சொல்லும் பொழுது அது ஈமான் கொண்டவர்கள், சஹாபாக்கள், நபி தோழர்கள். சுப்ஹானல்லாஹ். சில சந்தர்ப்பங்கள்ல மக்கள் அறியாத்தனத்தின் காரணமாக, தெரியாமையின் காரணமாக சோதனைக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை முகம் கொடுக்க வச்சு இப்படிப்பட்ட நிகழ்வுகளில் அல்லாஹ் மாட்ட வச்சிடுவான். அதனால் அல்லாஹ்ட்ட கேட்போம், யா அல்லாஹ், அல்லாஹும்ம அஸ்லிஹ் லனா தீனனா அல்லதி ஹுவ இஸ்மத்து அம்ரினா வலா தஜ்அல் முஸீபத்தனா ஃபீ தீனினா அல்லாஹும்ம ஹவ்வின் அலைனா மஸாயிப துன்யா. சுப்ஹானல்லாஹ். எனக்கு இதுக்கெல்லாம் அர்த்தம் சொல்ல முடியாத உலமாக்களை நாடி கேட்டுக்கோங்க. உலமாக்களை நாடி கேட்டுக்கோங்க. சிக்கல்ல மாட்டிக்கொள்வோம். ஈமான்தாரிகளுக்கும் வரும், தக்வாவுடைய மக்களுக்கும் வரும். பத்ருடைய சஹாபாக்களுக்கே வந்துச்சு. இன்னல்லதீன ஜாஊ பில் இஃப்கி உஸ்பத்தும் மின்கும். இட்டுக்கட்டப்பட்ட செய்தியை கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆனா அவங்க செய்தியை இட்டுக்கட்ட இல்லை, செய்தியை இட்டுக்கட்டினது வேற ஒருத்தர், அவன் முனாஃபிக். வல்லதி தவல்லா கிப்ரஹு, அது வேற. இதை சொல்லிட்டு ஒரு செய்தி, இட்டுக்கட்டப்பட்ட ஒரு செய்தி உங்களுக்கு மத்தியில் பரத்தப்பட்டிருக்கிறது. அந்த செய்தியை கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த செய்தி சமூகத்தில் பறந்து கொண்டிருக்கிறது, காற்று தீய போல பறந்து கொண்டிருக்கிறது. சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் லா தஹ்ஸபூஹு ஷர்ரன் லக்கும். இந்த நிகழ்ச்சியை, இட்டுக்கட்டப்பட்ட செய்தி இவ்வளோ வேகமாக பறந்து சமூகத்தில் தலைவிரி கோலமாக சமூகம் ஆடிக்கொண்டிருக்குதே, இதை நீங்க கெடுதியாக பார்க்க வானம். என்னங்க சொல்றது? இதை நீங்க கெடுதியாக எடுத்துக்கொள்ள வானம்.
பல் ஹுவ கைருன், பல் ஹுவ கைருன் லக்கும், இது உங்களுக்கு, உங்களோட குடும்பத்துக்கு, உங்களோட பேருக்கு, உங்களோட அந்தஸ்துக்கு இது மிச்சம் நல்லம். சுப்ஹானல்லாஹ், சுப்ஹான. அதை சொல்லி போட்டு தான் அடுத்ததெல்லாம் அல்லாஹ் சொல்றான். முதலாவது சொல்றேன் பாசிட்டிவ், நல்லதை திங்க் பண்ணுங்களேன். நடந்தது நலவுக்குத்தான், பிரச்சனை இல்லை. நடந்துட்டு போகட்டுமே, நடந்துட்டு போகட்டுமே. அல்லாவுக்கு தெரியாமல் நடக்க போறலையே, அல்லாஹுடைய விருப்பம் இல்லாமல் நடக்க போறலையே, அல்லாஹ் அநியாயக்காரன் அல்லையே. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் இதுல நல்ல ஒரு பிளானை வச்சிருப்பான், எனக்கு தெரியாது. அல்லாஹு யஅலமு வ அன்தும் லா தஅலமூன். அன்றும் உங்களுக்கு தெரியாது, இன்றும் உங்களுக்கு தெரியாது, இதற்கு பிறகும் உங்களுக்கு தெரியாது. அல்லாஹுக்கு அன்றும் தெரியும், இன்றும் தெரியும், இதற்கு பிறகும் தெரியும். முதாரியான ஃபிஅலுக்கு இஸ்திம்ராருடைய அர்த்தம் கொடுக்கப்பட வேண்டும். அல்லாஹு யஅலமு வ அன்தும் லா தஅலமூன். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுக்கு தெரியும், எல்லா காலத்திலும் தெரியும், உங்களுக்கு எல்லா காலத்திலும் தெரியாது. சுப்ஹானல்லாஹ். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்க. நெருக்கடிகள் வரலாம், மக்கள் எங்களை ஒதுக்கலாம், மக்கள் எங்களை பற்றி குறை பேசலாம். இந்த நாட்டில் சிறுபான்மையாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கோம், எங்களுக்கு நெருக்கடிகளுக்கு மேல் நெருக்கடிகள் வந்து கொண்டிருக்குது என்று நீங்க யோசிக்கலாம். சுப்ஹானல்லாஹ். அது குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம், சமூக வாழ்க்கையாக இருக்கலாம், வர்த்தக வணிகமாக இருக்கலாம். இப்படிப்பட்ட எந்த ஒரு வாழ்க்கையாக இருந்தாலும் நெருக்கடிகள் வரும் பொழுதெல்லாம் லா தஹ்ஸபூஹு ஷர்ரன் லக்கும், அதை ஒரு நாளும் கெடுதியாக பார்க்க வேண்டாம். அதை நீங்க நலவாகவே பாருங்கோ, அதை ஹைராகவே பாருங்கோ. குரான் படிக்கப்பட வேண்டும். ரமலானுடைய மாதம் வந்து கொண்டிருக்குது, ஆயத்தமாகுங்கள், குரானை படியுங்கள், குரானுடைய பாசிட்டிவான செய்திகளை படியுங்கள், குரான் சொல்லக்கூடிய பாசிட்டிவான செய்திகளை நாளாந்தம் கேளுங்கள். குரான் எப்படி பாசிட்டிவாக பேசுகிறது. ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையில ஒரு பெண் சந்திக்கக்கூடிய இன்னும் ஒரு இக்கட்டான கட்டம் தான் அல்லாஹ் பாதுகாப்பான அப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடந்துவிடக்கூடாது, தலாக் என்று சொல்லக்கூடியது. உண்டே ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையில பெண் சந்திக்கக்கூடிய கஷ்டமான உண்டு மானத்தில் கை வைக்கப்படுவது, அந்த பெண்ணை மானபங்கப்படுத்துவது. ஒவ்வொரு ஆணுக்கும் சொல்லுகிறேன், ஒவ்வொரு பெண்ணுக்கும் சொல்லுகிறேன், காபா ஆலயத்தை விட பொறுமதியானது ஒவ்வொரு மனிதனுடைய, குறிப்பாக பெண்களுடைய மானம். கவனமாக இருக்க வேண்டும். காபா ஆலயத்தை உடைத்தவர்களுக்கு தௌபா இருக்கிறது, மன்னிப்பு இருக்கிறது. காபாவுடைய ரப்பு மன்னித்து விடுவான். ஒரு பெண்ணுடைய மானத்தை கிழித்து விட்டால் அந்த பெண்ணுடன் சார்ந்தவர்கள், அந்த பெண்ணுக்கு பிறந்த குழந்தைகளுடைய மானமும் பறிபோய்விடத்தானே செய்யும். அந்த குழந்தைகளுக்கு பிறக்க இருக்கின்ற குழந்தைகளையும் சுட்டிக்காட்டுவார்கள் தானே. இந்த புள்ளேட உம்மம்மாவை பத்தி ஒரு ரெக்கார்டு ஒன்று இருக்கிறன்னு சொல்லி மக்கள் பேசுவார்கள் தானே. நீங்க மண்ணறைக்கு போய் உங்களோட மண்ணறைக்கு அடையாளம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் மண்ணறைக்கு பாவங்கள் வந்து கொண்டிருக்கும், மறந்து விடாதீர்கள். பாவங்கள் வந்து கொண்டிருக்கும், ஆனால் மண்ணறைக்கு அடையாளம் இல்லை. மண்ணறையினுடைய அடையாளம் அல்லாஹுக்கு தெரியும். நீங்க எந்த கபரில், எந்த மையவாடியில் அடக்கம் செய்யப்பட்டீர்களோ அங்கிருந்து தான் நீங்கள் எழுப்பாட்டப்படுவீர்கள். அல்லாஹுக்கு தெரியும், அது அல்லாஹுக்கு முடியும். மறந்து விடாதீர்கள், மறந்து விடாதீர்கள். ஒரு பெண்ணுடைய மானத்தில் கை வைப்பது அது தனிய ஒரு தலையங்கமாக பேசப்பட வேண்டும். நாங்கள் நினைக்கிறோம் தஹ்ஸபூனஹு ஹய்யினன், அல்லாஹ் சொல்லுகிறான். இது இந்த வரலாற்று பின்னணியில் நீங்க நினைச்சிருங்க வாயால பேசக்கூடிய ஒரு வார்த்தை லேசானது தானே என்று சொல்லி, என்ன நான் சொத்தையா களவெடுத்தேன், நான் என்ன அடிச்சா போட்டேன், நான் அவங்களுக்கு ஏதாவது விபச்சாரமா செஞ்சிட்டேன், அவங்களோட ரெண்டு வார்த்தை பேசிட்டேன். அல்லாஹ் சொல்றான், நீங்க நினைச்சிருங்க வாயால பேசுற பேச்சு லேசானது என்று சொல்லி. தஹ்ஸபூனஹு ஹய்யினன், என்ன அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்களா, நீங்க நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? அற்பமான வார்த்தை தானே, காத்தில வந்துச்சு. ரெண்டு வார்த்தை பேசுறதுக்கு இவ்வளோ ரோஷப்படணுமா? ரெண்டு வார்த்தை பேசுறதுக்கு இவ்வளோ நீங்க எங்களை இருக்கணுமா, நெருக்கணுமா? நாளை கியாமத்தில் அந்த ரெண்டு வார்த்தையினுடைய தாக்கம் என்ன என்பதை நீங்கள் கண்டுகொள்வீர்கள். பின்னால கதைப்போம். ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையில இரண்டாவது கட்டம் சந்திக்கக்கூடிய கட்டம் தான் விவாகரத்து, டிவோர்ஸ். ஆனா இன்றைக்கு அது கொஞ்சம் பெண்களுக்கு ஒரு ஃபேஷன் ஆகிட்டது. இன்றைக்கு சில நாடுகள்ல, இஸ்லாமிய நாடுகள்ல சொல்லுவதற்கும் கூச்சம், ஆனால் விளங்கிக் கொள்ள சொல்லுகிறேன்.
நாங்கள் வாழக்கூடிய உலகத்துடைய இதை சொல்லுகிறேன். வலிமத்து தலாக் என்று இருக்கிறது. தலாக்குக்கு வலிமா, நிக்காஹுக்கு வலிமா கொடுப்பது போல 5 நட்சத்திர ஹோட்டல்கள்ல வலிமா எதுக்கு? தலாக்குக்கு வலிமா. எனக்கு தலாக்கு கிடைச்சிட்டுது. இது கதையல்ல, யதார்த்தம். எனக்கு இன்றைக்கு ஃப்ரீடம் கிடைச்சிட்டுது, நான் ரிலீஸ் ஆவிட்டேன் என்ற நிலைப்பாட்டுக்கு சமூகம் தள்ளப்பட்டு விவாகரத்தையும் செலிபிரேட் பண்ணக்கூடிய அளவுக்கு சமூகம் வந்திருக்கிறது. அது ஒரு பக்கம். ஆனால் யதார்த்தத்தில் ஒரு பெண் விவாகரத்து பெற்று போகக்குள் அவள் பல நெருக்கடிகளுக்கு முகம் கொடுக்க வேண்டி வரும். இன்றைக்கு என் ஹஸ்பண்ட் என்னை தலாக்கு சொல்லிவிட்டால் என்ன செய்தி? என்ன எனக்கு என்ன ஆக போகிறது? நாளைக்கு நான் யார்கிட்ட போறது? என் வீட்டுக்கு போனா என் வீட்டில் வாப்ப என்ன சொல்லுவாரு? என்ன நாணமார் இன்றைக்கு வாண்டு சொல்லுவாங்க, நாளைக்கு என்ன சொல்லுவாங்க? உன்னை மாப்பிள்ளையோட வாழ தெரியாதவள் நீ, என்ன செய்ய? உன்னை தலையெழுத்து. இந்த வார்த்தைகளை கேட்கக்குள்ள எப்படிக்கும்? இன்றைக்கு ஹஸ்பண்ட் இருந்து தலாக்கு வாங்கி கொண்டு போறது லேசி, பிரச்சனை இல்லை. நாளைக்கு வீட்டுக்கு போயிட்டு 2-3 நாள் போகக்குள் அவங்க சொல்ற பேச்சை கேட்டா அது இதை விட மோசமாக இருக்கும். அதை இதை விட மோசமாக இருக்கும். வாழ தெரியாதவள் சண்டை பிடிச்சு கொண்டு வந்திருக்கிறாள், எங்கட தலையை தின்ன வந்திருக்கிறாள் என்று சொல்லி உங்களோட வாப்ப சொல்லாம இருப்பான்றதுக்கு என்ன உத்தரவாதம் இருக்குது? உங்களோட நாணமாறு சொல்ல மாட்டாங்கன்றதுக்கு என்ன உத்தரவாதம் இருக்குது? நன்றாக கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். நான் சமூகத்தோட வாழ்ந்து கொண்டு சொல்லுகிறேன், உங்களோட வாழ்ந்து கொண்டு சொல்லுகிறேன். அப்படி சொல்லக்கூடிய வார்த்தைகள் திருப்பி திருப்பி காத்தில் வந்து கொண்டுதான் இருக்கிறது. வாழ தெரியாதவள், சுப்ஹானல்லாஹ். எனவே தலாக் என்பது நடக்கக்கூடாது. அப்படி ஒன்று நடந்து விட்டால் என்ன நடக்கும்? ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து தலாக் என்று சொல்லக்கூடிய ஒரு சூறாவில், சுப்ஹானல்லாஹ், குர்ஆனில் 12 ஆயத்துக்களை கொண்ட ஒரு சின்ன சூறாவில் விவாகரத்து என்பது கணவன் மனைவி பிரிந்து போறது தான். ஆனாலும் விவாகரத்து என்பது தொழில் இல்லாமல் போகலாம். திடீரென்று தொழில் இல்லாமல் போயிட்டது. எனக்கு கடைக்கு போனேன், அவங்க சொன்னாங்க ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர், நீங்க இவ்வளோ நாளும் வேலை செஞ்சீங்க, இதுக்கு பிறகு நீங்க எங்களுக்கு தேவை இல்லை என்று நாளைக்கு ஒரு கடிதம் வரவும் வேணும். எத்தனையோ சகோதரர்களுக்கு இந்த நிகழ்வில் இந்த காலகட்டத்தில் அப்படி கடிதங்கள் வந்து இருக்கிறது. இதற்கு பிறகு நாங்கள் உங்களை இந்த ஃபேத்துடையவர்களை, இந்த கொள்கையுடையவர்களை எங்கட கடையில வச்சுக்கொள்ள மாட்டோம், நீங்கள்லாம் நின்று கொண்டு ஒரு கடிதம் வரையணும். அப்படி ஒரு தலாக்கு நடக்கணும். அப்பெல்லாம் நாங்கள் என்ன செய்யணும்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிக அழகாக புத்தி சொல்கிறான். விவாகரத்து பெற்று போகக்கூடிய ஒரு பெண்ணுக்கு சொல்லக்கூடிய புத்தியை கேளுங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ் சொல்கிறான், முதலாவது வமன் யத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மக்ரஜா. முதலாவது என்னை நீ பயந்து கொள், என்னுடைய அருள் மீது ஆதரவு வை. உலகத்தார் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன். அகிலத்தார் உன்னை கைவிட்டு உன்னை புறக்கணித்தாலும் நான் உன்னை புறக்கணிக்க மாட்டேன். நான் உன்னை படைத்தவன், எனக்கு உன்னை பற்றி நன்றாக தெரியும், நான் உன்னை கவனித்துக் கொள்வேன். சுப்ஹானல்லாஹ். வமன் யத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மக்ரஜா வயர்ஸுக்ஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப். விண்ணில பறக்கக்கூடிய பறவைகளுக்கும், காடுகளில் வாழக்கூடிய விசஜந்துக்களுக்கும், பொந்துகளில் வாழக்கூடிய பாம்புக்கும் தேளுக்கும், சுப்ஹானல்லாஹ், கடல்ல வாழக்கூடிய படைப்பினங்களுக்கும் எனக்கு ரிஸ்க் கொடுக்க ஏழுமென்றால், அவைகளை பசியில போடாமல் அவைகளுக்கெல்லாம் உணவு எனக்கு கொடுக்க சக்தி இருக்கும் என்றிருந்தால் நீ யாரு? நீ யாரு? வயர்ஸுக்ஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப். யாரிடத்தில் என்னுடைய விசுவாசம் இருக்குமோ அந்த பறவைக்கு விசுவாசம் இருக்குது, என்ற ரப்பு என்ன பசியில போட மாட்டான். லவ் அன்னக்கும் தத்தவக்கலூன அலல்லாஹி ஹக்க தவக்குலிஹி. அந்த காகம், அந்த பறவை, அந்த சிங்கம், அந்த கரடி, அந்த பாம்பு, சுப்ஹானல்லாஹ், பசியில எங்கேயும் மௌத்தாகிறது கிடையாது. பசி பிடிச்சு பசி பட்டணியில மௌத்தான வரலாறு மனிதனுக்கு தவிர வேறு எதுக்கும் கிடையாது. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான், அவைகளுக்கெல்லாம் எனக்கு ரிஸ்க் கொடுக்க இயலும் என்றால் ஏன் உனக்கு ரிஸ்க் தர இயலாது? அவைகள் என்னை நம்பி வாழுகிறது, நீயும் என்னை நம்பி வாழு. நீ உன்னை நம்பாதே, உன்னுடைய பெற்றோரை நம்பாதே, உன்னை சூழ இருக்கக்கூடிய மக்களை நம்பாதே, என்னை நம்பி வாழு. உன்னை நான் எப்பயுமே ரிஸ்க் உனக்கு நான் தருவேன். வயர்ஸுக்ஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப் வமன் யதவக்கல் அலல்லாஹி வஹுவ ஹஸ்புஹு.
யார் அல்லாஹ்வின் மீது பறை சாட்டுவார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் போதுமானவன். விவாகரத்து பெற்று போகக்கூடிய ஒரு பெண்ணுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய புத்திமதி, வமன் யதவக்கல் அலல்லாஹ் ஃபஹுவ ஹஸ்புஹ். என்ற கணவன் எனக்கு ஹராமான ரிசுக்குத்தான் சாப்பாடாக தாராரு, அவருடைய தொழில் வட்டியில, அவருடைய கொடுக்கல் வாங்கல் மோசடி, அவர் லஞ்சம் வாங்குறாரு, அவர் ஊழல் செய்கிறாரு, அவருடைய டெலிபோன் கன்வெகேஷனை பார்த்தா அதுல எனக்கு புரிந்து கொள்ள முடியும் இந்த மனிதன் தொழில் எப்படிப்பட்டது. இந்த சாப்பாட்டை நான் சாப்பிட்டு வாழ்றதுக்கு விருப்பம் இல்லை, எனக்கு விவாகரத்து தா என்று சொல்லி கேட்டு அந்த பெண் இந்த ஹராத்துக்காக வேண்டி வெளியாகி போனா அல்லாஹ் சொல்றான், வமன் யதவக்கல் அலல்லாஹி ஃபஹுவ ஹஸ்புஹ். சுப்ஹானல்லாஹ். மறுவ சொல்லுகிறான், இதெல்லாம் சூரத்து தலாக்ல சொல்லுகிறான். மறுவ சொல்லுகிறான், இன்னல்லாஹ பாலிகு அம்ரிஹி. அகிலத்தார் என்ன செஞ்சாலும் பிரச்சனை இல்லை, அல்லாஹுடைய திட்டத்தை அல்லாஹ் நடைமுறைப்படுத்தி ஆகுவான். வல்லாஹு காலிபுன் அலா அம்ரிஹி. சுப்ஹானல்லாஹ். இன்னல்லாஹ பாலிகு அம்ரிஹி. அவனுடைய கர்மம், அவனுடைய விடயத்தை அல்லாஹ் அடைந்தே தீருவான். அல்லாஹ்ட பிளான், அல்லாஹ்ட திட்டம், அல்லாஹ் வகுத்திருக்கக்கூடிய அவனுடைய தீர்மானங்கள் அது நிறைவேற்றப்பட்டே ஆகும். கவலைப்படாதே உம்மா, உன்னை படைப்பதற்கு முன்னாலே உன்னுடைய விடயமாக நான் முடிவு செய்து விட்டேன். கத் ஜஅலல்லாஹு லிகுல்லி ஷைஇன் கத்ரா. வாழ்க்கையில் எந்த ஒரு நெருக்கடி வந்தாலும் பிரச்சனை இல்லை, அந்த நெருக்கடிக்கெல்லாம் ஒரு எல்லையை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அந்த எல்லையை தாண்டி எதுவுமே போக மாட்டாது, அந்த எல்லையை தாண்டி எதுவுமே நடக்க மாட்டாது. நீங்க நினைச்சலாம் நாளைக்கெல்லாம் சுட்டு சாம்பலாகி விடும் என்று சொல்லி, இல்ல, அல்லாஹ் சொல்றான், கத் ஜஅலல்லாஹு லிகுல்லி ஷைஇன் கத்ரா. சுப்ஹானல்லாஹ். மறுவ சொல்றான், வமன் யத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மின் அம்ரிஹி யுஸ்ரா வமன் யத்தகில்லாஹ யுஅஸிம் லஹு அஜ்ரா சயஜ்அலுல்லாஹு பஅத உஸ்ரின் யுஸ்ரா. சுப்ஹானல்லாஹ். சுப்ஹானல்லாஹ். எனவே வாழ்க்கையில் நெருக்கடிகளை சந்திக்கலாம், நெருக்கடிகள் வரலாம். அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய வாழ்க்கையில படித்தாக பெரிய பாடம் அல்லாஹ் சொன்னான். ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுக்கு, லா தஹ்ஸபூஹு ஷர்ரன் லக்கும். நடந்த நிகழ்வுகளை இட்டு செய்தி காற்றுத்தீ பரவுவது போன்று சமூகத்தில் பறந்திருக்கிறது, மக்கள் கதைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நீங்க ஒரு நாளும் அதை கெடுதியாக எடுக்க வேண்டாம், அதற்கு உள்ளே பல வகையான நலவுகள் மறைந்திருக்கிறது என்ற செய்தியை சொல்லித்தான் அந்த வரலாற்றையே அல்லாஹ் ஆரம்பிக்கிறான். நாங்கள் இந்த ஹதீஸ்ல படிக்க வேண்டிய பல பாடங்கள் இருக்கிறது. இன்றைக்கு நாளைக்கு இதை படித்து இந்த வகுப்பை நாங்கள் இன்ஷா அல்லாஹ் முடித்துக் கொள்வோம். ஆனால் தொடர்ந்து பேசலாம். நான் நினைக்கிறேன் ஒரு 2 மாத காலத்துக்கு பேசலாம், விடாமல் பேசலாம். அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய வாழ்க்கையை எங்கட வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பேசலாம். ஹஜ்ரத் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய வெட்கத்தை பற்றி படிக்க வேண்டும். ஹஜ்ரத் ரசூல் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு துணிச்சலை பற்றி பேச வேண்டும். ஹஜ்ரத் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய ஃபிக்ஹ், அவருக்கும் குர்ஆனுக்கும் இடையில் இருந்த உறவை பற்றி பேச வேண்டும். ஹஜ்ரத் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுக்கும் ஃபாத்திமத்து ஸஹ்ராவுக்கும் இடையில இருந்த உறவை பற்றி பேச வேண்டும். சுப்ஹானல்லாஹ். ஹஜ்ரத் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கும் சுப்ஹானல்லாஹ், இது அவர்களுக்கு வாழ்க்கையில் அழகு எவ்வளவு முக்கியமானது. பெண்கள் அழகாக இருக்க வேண்டும், பெண்கள் நீட்டாக இருக்க வேண்டும், தன்னை வீட்டை எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடிய பல தலையங்கங்களில் இந்த ஹதீஸை மையமாக வைத்து எங்களுக்கு பேச முடியும். ஆனாலும் கூட அன்புக்குரியவர்களே, நீண்டு கொண்டு போகிறது. 2 நாள் இருக்கிறது, இன்ஷா அல்லாஹ் முடித்துக் கொள்வோம். அதில் இன்றைக்கு ஒரு நாள் முடிந்தது போலத்தான். எனவே அன்பாக சொல்லுகின்றேன், வாழ்க்கையில் படித்துக் கொண்டே இருங்கள், நல்லவைகளை கேட்டுக்கொண்டே இருங்கள். வெறுமனே கேள்வியோட படிப்பதோட மட்டும் நிறுத்திக் கொள்ளாமல் வாழ்க்கையில் கொண்டு வர அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் துணை புரிய வேண்டும். முதலாவது விஷயம், இந்த ஹதீஸ்ல படிக்க வேண்டிய ஒரு பாடம் தான். அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஆரம்பத்தில் சொன்னாங்க, நாங்க போனோம் ஒரு யுத்தத்துக்காக வேண்டித்தான் போனோம். எங்களோட பிரயாணம் இருந்தது ஒரு உல்லாச பிரயாணம் அல்ல, அல்லது நாங்க போனது ஒரு டூர் போக இல்லை. நாங்க போனது ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு படையில தான் நான் போனேன். ஆனா இதுல படிக்க வேண்டிய பாடம் எனக்கு தெரிந்த மட்டும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஒரு பயணத்தையும் தனியே மேற்கொள்ள இல்லை. மனைவி இருந்திருக்கிறாங்க, ஒரு பெண்ணுடைய உதவியோட பெண்கள் மனைவிமார்கள் அல்லது மனைவி இருந்திருக்கிறாங்க. மனைவியோட தான் ஹஜ்ஜிக்கு போனாங்க, மனைவியோட தான் உம்ராவுக்கு போனாங்க, மனைவியோட தான் எல்லா பிரயாணங்களிலும், அது தாவாவாக இருக்கலாம், கஸ்வாவாக இருக்கலாம், ஹஜ்ஜாக இருக்கலாம்,
திருமணத்துக்கு முன்னால போக இயலாது, திருமணத்துக்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போன பயணங்களில் மனைவியையும் அழைத்து கொண்டுதான் போயிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு பிரயாணமாகத்தான் இந்த பிரயாணமும் இருந்தது. இதுல படிக்க வேண்டிய ஒரு முக்கியமான பாடம் தான் அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்றாங்க, நான் இந்த பயணத்துல போகும் பொழுது என் கழுத்துல ஒரு மாலை இருந்துச்சு. அந்த மாலையை பத்தி சொல்றாங்க, அது ஒரு கல்லு பதிக்கப்பட்ட ஒரு மாலை, அது மிக பெருமதியான ஒரு மாலை. அது அந்த மாலையை பற்றி வரலாறுகள் எழுதப்பட்டிருக்கிறது. எப்படிப்பட்ட ஒரு கல், எப்படிப்பட்ட அதனுடைய இது என்ன, அது என்ன வைரூரியமா, இதை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப இப்படிப்பட்ட ஒரு மாலையா அணிந்திருந்தேன். பெண்களை பொறுத்தவரையில் எந்த இடத்தில் இருந்தாலும் அவர்கள் அழகாக இருக்க வேண்டும் என்பதை மார்க்கம் வலியுறுத்தியிருக்கிறார். அழகா உடுக்க வேண்டும், நீட்டா இருக்க வேண்டும். எந்த அளவுக்கு நீட்டாக இருக்கிறோம்டா, என்ன பார்த்தா அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், என்ற கணவன் இன்னும் ஒருவனை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. உலகத்தில் தென்படக்கூடிய அத்துணை லட்சக்கணக்கான பெண்களை காட்டிலும் நான் அழகானவன். யாருக்கு? ரோட்டில் போராக்களுக்கு அல்ல, என்ற கணவனுக்கு. என்ற கணவனுக்கு நான் அழகு. அதற்கு பிறகும் கணவன் பாவம் செய்தால் அது அவன் நசீபு, அது அவன் கெட்ட காலம். ஏண்ட கணவன் தவறு செய்யக்கூடாது. அதுக்காக வேண்டி என்னை நான் அலங்கரித்துக் கொள்கிறேன், என்னை நான் ஆயத்தப்படுத்திக் கொள்கிறேன். உண்மையை சொல்கிறேன், இல்லாமன் ரஹிம ரப்பி, இல்லாமன் ரஹிம ரப்பி, யாருக்கு அல்லாஹ் அருள் செய்தான் அவர்களை தவிர அநேகமான வீடுகளில் பெண்கள் ஆயத்தமாகிறது வெளியே போறதுக்குத்தான், வீட்டுக்குள் ஆயத்தமாகிறதே கிடையாது. வெளியே போறதுக்கள் ஆயத்தமாக வேண்டும், வீட்டுக்குள் ஆயத்தமாக வேண்டும். ஒரு தாய் குழந்தைகளுக்கு முன்னால் ஆயத்தமாகி காட்ட வேண்டும். வாழ்க்கை என்பது சொல்லிக் கொடுப்பதல்ல, வாழ்ந்து காட்டுவது. எங்களோட உண்மை இருக்கிறாவே இப்படித்தான் வாழ்ந்தான், என் உம்மட நடவடிக்கை இப்படித்தான் இருக்கும், வீட்டுக்குள் இப்படித்தான் உடுப்பா. அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அழகை பத்தி தனியா பேசியிருக்கிறாங்க. அவர் சொல்றேன், என் கழுத்துல மாலை இருந்துச்சு, இப்படிப்பட்ட ஒரு மாலை. நான் யாருக்கு அந்த அழகா காட்டினேன்? யாருக்கு அந்த அழகா காட்டினேன்? ஒரு முறை சொல்றாங்க, வீட்டையும் அழகா வச்சு கொண்டாங்க. சில வீடுகளுக்கு போய் முன்னால, வீட்டில் போய் முன்னுக்கு உட்கார்ந்தாலே அந்த வீட்டுடைய சமையலறை எப்படி இருக்கும் என்பதை பார்த்து கொள்ள முடியும். அந்த வீட்டுக்குள்ள போய் உட்கார்ந்ததுமே டீ குடிக்கிறதா இல்லையா என்றத முடிவு செய்யலாம். இந்த வீட்டில் டீ குடிக்கிறதா இல்லையா என்றத அந்த வீட்டுக்குள்ள போனதுமே முடிவு செஞ்சிடலாம். சுபஹானல்லாஹ். சில வீடுகளுக்குள்ள போனா எப்படா வெளியே போறோம் இருக்கும், நாங்க தவறான இடத்துக்கு வந்துட்டோமோ. சுபஹானல்லாஹ். வீடு அழகாக இருக்க வேண்டும், மலக்குமார்கள் வந்து போற இடமாக இருக்க வேண்டும், நல்ல வாசனை உள்ள இடமாக இருக்க வேண்டும். ஹதீசுகள் இதெல்லாம் வந்திருக்கிறது. அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அந்த 80 சதுரடி கொண்ட அந்த வீட்டை எப்படி அழகா வச்சு கொண்டிருந்தா, அழகா வச்சு கொண்டிருந்தா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பார்வைக்கு இந்த வீடு அழகாக இருக்க வேண்டும். அந்த நேரம் கபர் ஒன்றும் இருக்கல வீட்டுள்ளுக்கு, அந்த வீட்டை அழகாக வச்சு கொண்டாங்க. ஏன்? இது என்னோட வீடு. சில வீடுகளுக்கு போனா ஒன்றே செலவழித்து சும்மா தேவையில்லாம அனாவசியமான செலவு, அனாவசியமான சாமான்கள், பொருட்கள். அந்த பொருள் அங்க வச்சிருக்கிறதுனால எந்த லாபமும் இல்லை, என்னத்துக்கு வச்சிருக்கிறதே தெரியாது. எங்கேயோ கண்டாங்க, யாருடையோ பிலிம்ல பார்த்தாங்க, எங்கேயோ ரோட்ல போன இடத்துல இப்படி சொன்னாங்க, வீட்டில் இது வச்சா நல்ல மண்டு வாங்கிட்டு வந்துட்டாங்க. அது இல்லை. அந்த முட்டாள்தனம் செய்யவானம், அந்த முட்டாள்தனம் செய்யவானம். எது தேவையோ, தேவையானதை, பிரயோசனமானதை, கண்ணுக்கு அழகானதை வீட்டில் நீங்க பிரச்சனை இல்லை. ஆனால் மார்க்கத்துடைய எல்லைக்கு அப்பால் போக வேண்டாம். ஹராமான உருவங்கள், உருவப்படங்கள் சுபஹானல்லாஹ் வைக்கக்கூடாது. அந்த வீட்டுக்கு வழக்கமாக வரமாட்டார்கள். இவைகள் எல்லாம் ஒரு வீட்டு நிர்வாகம் எப்படி செய்யப்பட வேண்டும் என்பது ஃபிக்ஹுடைய கண்ணோட்டத்தில் பேசப்பட்டிருக்கிறது. வீட்டு நிர்வாகம் எப்படி இருக்க வேண்டும், வீட்டுக்குள் இருக்கக்கூடிய தளவாடங்கள் எப்படி நிர்வகிக்கப்பட வேண்டும். சுபஹானல்லாஹ். அதே மாதிரி தான் அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா தங்க மோதிரம் அணிவாங்க. அதாவது இமாம்கள், இமாம் புகார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூட இதை தந்த ஸஹீஹுல் புகாரில ரிவாயத் செஞ்சிருக்கிறாங்க. வத்தல்பிசு
தங்க மோதிரங்கள் அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அணிந்து கொள்வாங்க. அதே போல வெள்ளி மோதிரம் அணிவாங்க, வெள்ளி மோதிரமும் அணிவாங்க. தஹல அலைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபரஆ ஃபீ யதைய ஃபதஹாத்தின் மின் வரிக், அதாவது வெள்ளியால செய்யப்பட்ட பெரிய மோதிரங்களை அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அணிஞ்சிருந்தாங்க. கேட்டாங்க, யா மா ஹாதா யா ஆயிஷா, ஆயிஷா இது என்ன உம்மா அணிந்திருக்கிறீங்கன்னு கேட்ட சந்தர்ப்பத்தில் சொல்றாங்க ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, குல்து நான் சொன்னேன், சனத்துஹுன்ன இவைகளை நானாக செய்து கொண்டேன், ஆர்டர் கொடுத்து இவைகளை நான் செய்து கொண்டேன். எதுக்கு தெரியுமா? அத்துஸையினு லக யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு நான் அழகாக இருக்க வேண்டும், உங்களுக்கு நான் அழகாக இருக்க வேண்டும். சுப்ஹானல்லாஹ், கணவனுக்கு முன்னால் மனைவி அழகாக இருப்பது இபாதத்து. ரோட்டில் போறதுக்கு அழகாக போவது பாவம். மற்றவர்களுக்கு முன்னால் அழகாக காட்சியளிப்பது பாவம். இதுல மற்ற சைடும் இருக்குது. அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு நசீபாக்குவானாக. கணவனுக்கு மனைவிக்கு முன்னால் கணவன் அழகாக இருப்பது போல மனைவிக்கு முன்னாலும் கணவன் அழகாக இருக்க வேண்டும். வலஹுன்ன மிஸ்லுல்லதி அலைஹின்ன, குர்ஆன் சொல்லுகிறது. அவர்களின் மீது எப்படி ஒரு கடமை இருக்கிறதோ, கணவனுக்கு முன்னால் அழகாக இருக்க வேண்டும் கடமை இருக்கிறதோ, அதே போல் அவர்களுக்கு ஒரு ரைட்ஸும் இருக்கிறது. அதுதான் கணவன் அவர்களுக்கு முன்னால் அழகாக இருக்கணும். வீட்டுக்குள்ள வந்தா உடுக்கிற உடுப்பு அது வேற, அது வேற. வெளியே போகத்தை உடுக்கிற உடுப்பு வேற. வீட்டுக்குள்ள வந்தா சுப்ஹானல்லாஹ், அது அழகு என்ற தலையங்கத்தில் பேசுவோம். கணவனுடைய அழகு எப்படி இருக்க வேண்டும், மனைவி அழகு எப்படி இருக்க வேண்டும். இந்த அழகுதான் கணவனையும் மனைவியையும் ரோட்டிலையும் தெருவிலையும் வரக்கூடிய காட்சிகளை விட்டு பாதுகாக்கும் என்பதை குர்ஆனை படித்த குர்ஆனை ஷாஹிதாக வைத்து சொல்லுகிறேன். எனவே அழகு என்பது ஒரு மிக முக்கியமான பகுதி. அழகை பற்றி தனியே பேச வேண்டும். அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய வீட்டினுடைய அழகு, உடையினுடைய அழகு, எப்படி வீட்டையும் உடையையும் அழகாக வைத்துக் கொண்டார்கள். சுப்ஹானல்லாஹ், இந்த காலத்துடைய பெண்கள், குறிப்பாக முஸ்லிம் சமூகத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு குறைதான் இது. பெண் முஸ்லிம் சமூகத்துக்கே சொல்லக்கூடிய ஒரு குறைதான். நல்லக தின்றுட்டு மாஷா அல்லாஹ் உடம்பை அப்படியே வளர்த்துக் கொள்வாங்க. எக்ஸசைஸ் தெரியாது, தேகப்பயிற்சி தெரியாது, என்ன செய்யணும் என்று தெரியாது. அதனால நோயினுடைய தாக்கங்கள் கூட. சுப்ஹானல்லாஹ், அப்படிப்பட்ட ஒரு நிலை தான் எங்களுடைய நிலை. இது முதலாவது விடயம். இரண்டாவது ஒரு மிக முக்கியமான விடயம்தான் இந்த ஹதீஸ்ல வந்திருக்கிறது. ஹஜ்ரத் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்றாங்க, நான் காணாமல் போயிட்டேன். எனக்கு பொறுப்பாக இருந்தவர்கள் அவர்கள் நகன்று போய்விட்டார்கள். நான் தனிமைப்படுத்தப்பட்டுட்டேன். என்ன மக்கள் தேடி வருவாங்கன்னு எனக்கு தெரியும். அப்போ அவங்களும் தேடி வர நானும் தேடி போனா நாங்கள் ஒருத்தர் ஒரு நாளும் சந்திக்க மாட்டோம். எனவே நான் எந்த இடத்தில் காணாமல் போனேனோ அதே இடத்தில் இருந்து விடுவதுதான் புத்திசாலித்தனம் என்ற முடிவை ஹஜ்ரத் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா எடுத்துட்டாங்க. அவங்களே சொல்றாங்க, நான் எந்த இடத்துல காணாமல் போனேனோ வதனன்து அன்னஹும் சயஃப்திதுனனி, என்னை அவர்கள் ஒரு கட்டம் வரும், நான் இல்லை என்பது அவர்களுக்கு தெரிய வரும். அதனால ஃபயர்ஜூன இலைய, எனவே என்னை தேடி வருவாங்க. ஃபபைனமா, நான் எந்த இடத்துல இருக்கணுமோ அதே இடத்துல இருந்துட்டால் அவர்களுக்கு மிக லேசாக இருக்கும். எனவே நான் அந்த இடத்தில் அப்படியே அமர்ந்துட்டேன். எவ்வளவு அழகான தடமாத்தம் இல்லாத ஒரு புத்திசாலித்தனமான செயல்பாடு. நாங்களும் ஓட, அவங்களும் ஓட, அவங்களும் தேட, நாங்களும் தேட, கடைசிக்கு தேடிக்கொண்டே இருப்போம், கண்டுபிடிக்க மாட்டோம். அதனால ஸல்லல்லாஹு மனைவிமாருடைய புத்திசாலித்தனம், விவேகம், ஒரு திடகாத்திரமான முடிவு, சுப்ஹானல்லாஹ், பதட்டம் இல்லாத ஒரு டிசிஷன். அதுக்கு பிறகு சொல்றாங்க, நான் அப்படியே இருந்து கொண்டிருந்துட்டு எனக்கு தூக்கம் போயிட்டது. இதுலயும் படிக்க வேண்டிய பாடம் ஹிஜாப் என்றால் என்ன, முகம் மூடுறத பத்தியும் சொல்றாங்க அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. நான் முகத்தை மூடிக்கொண்டேன். ஹிஜாபுடைய ஆயத்துக்கள் இறங்குறதுக்கு முன்னால் எனக்கு சஃபான் இப்னு முஅத்தல் தெரியும். சஃபான் இப்னு முஅத்தல் என்று சொல்லக்கூடிய மனிதர் எங்களுடைய வீட்டுக்கு வந்து போயிருக்கிறாரு. ஆனா எனக்கு தெரியும். ஆனாலும் கூட இந்த ஹிஜாபுடைய ஆயத்துக்கு பிறகு நான் எப்படி நடந்து கொண்டேன் என்றால், அவர்களை கண்டதுமே நான் என் முகத்தை மூடிக்கொண்டேன். அங்க அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய வெட்கம் வெளியாகிறது. வெட்கம். சுப்ஹானல்லாஹ்.
கூச்சம். அல் ஹயாஉ குல்லுஹு மினல் ஈமான். அல் ஹயாஉ லா யஅதி இல்லா பிகைர். அல் ஹயாஉ லா யஅதி இல்லா பில் கைர். வெட்கம், வெட்கம் என்பது நலவைத்தான் கொண்டு வரும். இன்ன லிகுல்லி தீனன் ஹுலுகன். ஒவ்வொரு மார்க்கத்துக்கும் ஒரு அடிப்படையான ஒரு பண்பு இருக்கும், ஒரு குணம் இருக்கும், ஒரு பண்பாடு இருக்கும். சொன்னாங்க வஹுலுகுல் இஸ்லாமி அல் ஹயா. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இஸ்லாத்தினுடைய ஆக பெரிய பண்பாடு வெட்கம். ஆண்களுக்கும் தேவை, பெண்களுக்கும் தேவை வெட்கம். இதாலம் தஸ்தஹி ஃபஸ்னா மா ஷிஅத. உனக்கு வெட்கம் என்று சொல்லக்கூடிய ஒன்று இல்லைண்டா எதெல்லாம் வேணுமோ அதெல்லாம் செஞ்சுக்கோ, எதெல்லாம் விருப்பமோ அதெல்லாம் உனக்கு செஞ்சு கொள்ள முடியும். வெட்கம் என்பது மிக முக்கியமான ஒன்று. ஹயாஉக ஃபஹ்ஃபல்ஹு அலைக, ஹயாஉக ஃபஹ்ஃபல்ஹு அலைக ஃபஇன்னமா யதுல்லு அலா ஃபضலில் கரீமி ஹயாஉஹு. இதா கல்ல மாஉல் வஜ்ஹி கல்ல ஹயாஉஹு வலா கைர ஃபீ வஜ்ஹின் இதா கல்ல மாஉஹு. சுப்ஹானல்லாஹ். ஒரு புலவர், வெட்கம் குறைந்தவனுடைய நிலை எப்படி இருக்கும்? வெட்கம் என்பது நல்லோர்களுக்கு இருக்கிற அடையாளம், நல்லோர்களுக்கு இருக்கிற அடையாளம். பேசக்குள்ளேயும் வெட்கம், பார்க்கக்குள்ளேயும் வெட்கம், கதைக்குள்ளேயும் வெட்கம். வெட்கம் என்பது ஒரு மனிதனுக்கு இருக்க வேண்டிய ஆகப்பெரிய பண்பு என்பதை எங்களுக்கு மார்க்கம் சொல்லி தந்திருக்கிறது. அன்னை ஆயிஷா ஸித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய வெட்கத்தை பாருங்க. சொல்றாங்க, எனக்கு தெரியும், ஸஃப்வான் பின் முஅத்தலை தெரியும், நான் கண்டிருக்கிறேன். ஹிஜாபுக்கு முன்னால், ஹிஜாபுடைய ஆயத்து வந்ததுக்கு பிறகு நான் என்ன தெரியுமா செஞ்சு கொண்டேன்? நான் உடனே முகத்தை மூடிக்கொண்டேன், என் முகத்தை நான் மறைத்துக் கொண்டேன். ஃபஹம்மர்து வஜ்ஹி பிஜில்பாபி. சுப்ஹானல்லாஹ். என்னுடைய முகத்திரையை கொண்டு நான் முகத்தை அப்படியே மூடிக்கொண்டுட்டேன். முகம் மூடுறது என்பது இஸ்லாத்தில் உள்ளது, ஆனால் அதை யாராவது நிராகரிக்க முடியாது. இரண்டு கருத்துக்களுக்கும் ஆதாரம் இருக்கிறது. ஆனால் யாரும் யாரையும் பழித்துக் கொள்ளாமல், யாரும் யாரையும் திட்டிக் கொள்ளாமல், முகத்தை மூடினாலும் சரி மூடட்டின் சரி, நீங்க எந்த காரணம் கொண்டும் மஹரம் இல்லாத அஜ்னபியத்தான பெண் ஆண்களை பார்க்க முடியாது. இப்ப முகத்தை மூடினா பார்க்கலாம் என்ற அர்த்தம் அல்ல. எங்களுக்கு முகத்தை மூடிக்கொண்டு யாரையும் பார்க்கலாம் என்ற அர்த்தம் எடுக்க வேணாம். முகத்தை மூடுறதை விடவும் ஃபலிபாசு தக்வா ஸாலிக கைர். உங்களை நீங்க முகத்தை மூடினீங்கண்டு நீங்க பாவம் செய்ய மாட்டீங்க என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை, எந்த உத்தரவாதமும் இல்லை. திருடன் முகம் மூடி அணிந்து கொண்டு களவெடுக்க வருவது போன்று சில பெண்கள் இதை அணிந்து கொண்டு செய்ய வேண்டிய பாவத்தையும் செய்யலாம். அதுக்காக வேண்டி முகத்திரை அணியக்கூடாது என்று சொல்ல யாருக்கும் சொல்லவும் முடியாது. ஒரு மனிதன் அணிய வேண்டிய உண்மையான ஆடை ஃபலிபாசு தக்வா ஸாலிக கைர். நீங்க உடுக்கக்கூடிய ஆடைகளில் மிகச்சிறந்த ஆடை தக்வாவுடைய ஆடை. அல்லாஹ் அந்த ஆடையை எனக்கு உங்களுக்கு முதலாவது அணிவிப்பானாக. அந்த ஆடையை முதலாவது அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு அணிவிப்பானாக. ஹுது ஸீனத்தக்கும் இன்த குல்லி மஸ்ஜிதின். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உடைகளை பற்றி பேசக்கூடிய விடயத்தை சொல்லிக் கொண்டு வரும் பொழுதுதான் சொல்லுகிறான் ஃபலிபாசு தக்வா. நீங்க எந்த உடுப்பை உடுத்து நீங்க அழகுபடுத்தி உங்களை மறைத்து கொண்டாலும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, நீங்க உடுக்கக்கூடிய ஆடைகளில் தக்வாவுடைய ஆடை தான் மேலான ஆடை. அந்த ஆடை மட்டும்தான் உங்களை பாதுகாக்கும். சரி, அன்னை ஆயிஷா ஸித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவ சொல்றா, என்னட்ட தக்குவா இருக்குது, நான் இவரை பார்க்க மாட்டேன் என்று மறைக்காம இருக்கல. அவட தக்குவா அவளோட அந்த ஆயிஷா ஸித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய இடத்தில் உச்சகட்டத்தில் இருந்துச்சு. ஆனாலும் அவ சொல்ற, நான் முகத்தை மறைச்சு கொண்டேன். வல்லாஹி மா தகல்லம்னா பிகலிமத்தின். நாங்க ரெண்டு பேரும் எந்த ஒரு வார்த்தையும் பேசல. எந்த ஒரு வார்த்தையும் பேசல. ஆயிஷா மிக தெளிவா சொல்றேன், நான் விழித்தது அவர்கள் சொன்ன இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்ற வார்த்தையை கேட்டுத்தான். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்ற வார்த்தையை கேட்டு விழித்துட்டேன். அதுக்கு பிறகு சொல்றேன், வலா சமிஅத்து மின்ஹு கலிமத்தன். நாங்க காலையிலிருந்து ஒரு மத்தியான நேரம் வரைக்கும் ஒன்றுக்கு என்ன அவர் அழைத்துக் கொண்டு வந்தார். நான் ஒட்டகத்துடைய மேல் உட்கார்ந்திருக்கிறேன்.
என்னை அழைத்து கொண்டு வந்தார். ஒரு வார்த்தையை நாங்கள் 2 பேரும் பேசவும் இல்லை, அவரிடமிருந்து ஒரு வார்த்தையை நாம் கேட்கவும் இல்லை. என்னம்மா சோமா இருக்கிறீங்களா, என்ன லேசா இருக்குதா, என்ன செய்யணும்? சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் ஆஃபியத்தாக்கி வைப்பானாக. வல்லாஹி மா தக்கல்லம்னா பிகலிமத்தின், ஒரு வார்த்தை நாங்க பேசல. வலா சமிஅத்து மின்ஹு கலிமத்தன், அவரிடமிருந்து ஒரு வார்த்தையை கூட நான் காது கொடுத்து கேட்கல. நாங்க பேசவும் இல்லை என்றா 2 பேரும் சேர்ந்து பேசுறது. சொல்றா அவரிடமிருந்து ஒரு வார்த்தையை கேட்கவும் இல்லை. நான் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாசறையில மதரசாவில் படிச்சு பட்டம் பெற்றவர். அதிலே சொல்றாங்க, இன்னும் சொல்றாங்க, ஒட்டகத்தில் நான் ஏறிக்கொண்டுட்டேன், எனக்கு பின்னால வர இல்லை, அவரு எனக்கு முன்னால போனாரு. அதே சொல்றா, ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்கு பின்னால நடந்து போகக்கூடாது. ஒரு பெண் பின்னால வரணும், ஆண் முன்னால போகணும். அத குர்ஆன்லயே வந்திருக்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய மனைவி, அவ மனைவியாக ஆகிறதுக்கு முன்னால ஒரு நிர்பந்தமான கட்டம், ஒரு இக்கட்டான கட்டம். அந்த இக்கட்டான கட்டத்தில் போய் சொல்றா, இன்ன அபி யதுஊக லியஜ்ஸியக அஜ்ர மா ஸகைத லனா, எங்கட வாப்பா உங்களை கூப்பிடுறாரு, உங்களை வரட்டுமாம். எங்கட வாப்பா சொல்றாரு, உங்களை வரட்டுமாம். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு பரதேசி, ஆப்பிரிக்காவிலிருந்து அரபு நாட்டுக்கு வந்திருக்கிறார், ஹிஜாஸுக்கு வந்திருக்கிறார், மதியனுக்கு வந்திருக்கிறார். ஒரு பரதேசி வாலிபர். அவரை அழைத்து வருவதற்கு ஒரு பெண்மணி போய் சொல்றா. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், எப்படி போனா. அந்த பெண்ணுடைய நடையை கூட அல்லாஹ் குர்ஆனில் வர்ணிக்கிறான். சகோதரியே, தாய்மார்களே, பெண்களுடைய நடை எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு குர்ஆன் வர்ணனை சொல்லுகிறது. லைவ் கமெண்ட்ரி சொல்லுது குர்ஆன், லைவ் கமெண்ட்ரி. وجاءت احداهما تمشي على استحياء. லைவ் கமெண்ட்ரி எப்படி தெரியுமா? அவ வந்தா வெக்க நடை போட்டவளாக வந்தாள். வீர நடை அல்ல, நெஞ்ச முன்னுக்கு போட்ட நடை அல்ல, வெக்க நடை. குர்ஆன் பெண்களுடைய வெக்கத்தை நடையிலும் வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி இருக்கிறது. وجاءت احداهما تمشي على استحياء. வெக்க நடை போட்டவளாக அந்த 2 பெண்மணிகள்ல ஒரு பெண்மணி வந்து மிக கூச்சத்தோட சொன்னா, எங்கட மாப்பா சொல்றாரு, உங்களுக்கு வரட்டுமா, நீங்க செஞ்ச உதவிக்கு கூலி தருவதற்காக வேண்டி. அவ்வளவுதான். அதற்கு பிறகு முஃபஸ்ஸிரீன்கள் சொல்றாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பின்னால போனாங்க, அந்த பெண்மணி முன்னால போனா. ஏன்? வழிகாட்டக்கூடியவ முன்னால தான் போக வேண்டும். வழிகாட்டக்கூடிய வழிகாட்டி முன்னால போனால்தான் பின்னால போறதுக்கு போக முடியும். ஆனா மூசா அலைஹிஸ்ஸலாம் பின்னால போனாங்க. சொன்னாங்க, இல்ல பின்னால போகக்கூடாது, அது என்னுடைய ஆண்மைக்கு சரியில்லை, அது என்னை வேற தவறான வழியிட்டு செல்லலாம். சுப்ஹானல்லாஹ். உலகத்துக்கு வாழ்ந்து காட்டினார்கள். சொன்ன, நான் முன்னால போறேன், திரும்ப வேண்டிய இடங்கள் வந்தால் வாயால கூட சொல்லாதே, எனக்கு கல்லால சேக்கினை காட்டு. மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு முன்னால வந்து சொல்றா, இன்ன அபி யதுஊக லியஜ்ஸியக அஜ்ர மா ஸகைத லனா சொன்ன நேரத்துல எப்படி ஸஃபானுல் முஅத்தல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா கண்டுடனே தண்ட கையில் இருந்த ஜில்பாபால முகத்தை மூடிக்கொண்டது போல ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய கையில் இந்த பகுதியால முகத்தை மூடிக்கொண்டாங்க. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். வெக்கம், வெக்கத்துடைய உச்சகட்டத்தை அடைந்திருந்தார்கள். நாங்க படித்தோம், உன்னால கூட ஞாபகப்படுத்தினேன் எந்த அளவுக்கு வெக்கம். ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய வெக்கத்தை பத்தி நான் முன்னாலே சொன்னேன். வீட்டுக்குள்ள வாப்பா அடக்கம் செய்யப்பட்டுட்டாங்க, கணவன் அடக்கம் செய்யப்பட்டுட்டாரு, எந்த பிரச்சனையும் இல்லை.
அந்த வீட்டுக்குள்ள சும்மா இருந்தாங்க. அந்த வீட்டுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லாம இருந்தாங்க. அதுக்கு பிறகு கொஞ்ச நாள் போகல, 2 வருஷம் 5 மாசத்துக்கு பிறகு தகப்பனாரும் அந்த வீட்டுக்குள் அடக்கம் செய்யப்பட்டுட்டாங்க. சொல்றாங்க, என் கணவன் என் வாப்பா வீட்டுக்குள் அடக்கம் செய்யப்பட்டதுமே அந்த வீட்டுக்குள்ளே நான் சர்வ சாதாரணமாக புலங்கினேன். குந்து அதுகுலு பைத்தி அல்லதி துஃபின ஃபீஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அபி. என்ற தகப்பனும் என்ற கணவரும் எந்த வீட்டுக்குள் அடக்கம் செய்யப்பட்டாரோ அது ஏண்ட வீடு. அந்த வீட்டுள்ளுக்கு நான் சர்வ சாதாரணமாக வளமையை போல இருந்து கொண்டே இருந்தேன். எந்த வித்தியாசமும் எனக்கு விளங்க இல்லை. என்றா ஹாதா இது என்ற கணவர், சௌஜி வஹாதா அபி இது என்ற வாப்பா. வாப்பாக்கும் கணவனுக்கு முன்னால் எனக்கு என்ன வெக்கம். அந்த 2 பேருடைய அரவணைப்புல தானே நான் வளர்ந்திருக்கிறேன். நான் அதுக்குள்ள தான் இருந்தேன். நான் அந்த வீட்டுக்குள்ள வளமையாக இருப்பது போல இருந்து கொள்வேன். நான் எந்த வகையான என்னை மறைத்துக் கொள்ள வேண்டிய தேவை எனக்கு ஏற்பட இல்லை. நான் சொல்லுவேன், இன்னமா ஹுவ ஸௌஜி வ அபி இது என்ற வாப்பா இது என்ற கணவர். என்ற வாப்பா அடக்கம் செய்யப்பட்டு 10.5 வருடங்களுக்கு பிறகு ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அனுமதி கேட்டு அவங்க என் வீட்டுக்குள் அடக்கம் செய்யப்பட்டாங்க. அவர் ஷஹீத். சுஹதாக்கள் மௌத்தாகிறது இல்லை. வலா தகூலு லிமன் யுக்தலு ஃபீ ஸபீலில்லாஹி அம்வாத் பல் அஹ்யாஉன். அவங்க உயிரோடு இருக்கிறாங்க கபர்ல. ஆயிஷாவுடைய நம்பிக்கை தான். ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா விசுவாசம் அதுதான். அவ சொல்றா, எப்ப உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என் வீட்டுக்குள் அடக்கம் செய்யப்பட்டார்களோ, ஃபலம்மா துஃபின உமர் இப்னு ஹத்தாப் மஅஹும் ஃபவல்லாஹி மா தഖல்து இல்லா வஅன மஸ்தூதத்துன் அலைய சியாபி. என்னை மறைத்துக் கொண்டவளாகவே அன்றி ஏண்ட வீட்டுள்ளுக்கு நான் நுழையல்ல. ஹயா அம்மின் உமர். உமர் இருக்கிறாரே, அவரை கொண்டுள்ள வெட்கம், அவர் என்னை கண்டிடப்படாது. ஹயா அம்மின் உமர். அல்லாஹ் அக்பர். பிந்தின காலங்களில் அந்த வீட்டுக்குள்ளே தான் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா இருந்த. அதற்கு பிறகும் எனவே அந்த 3 கபரையும் மறைத்து ஒரு சிவரு கட்டப்பட்டு 80 சதுரடிகள் கொண்ட அந்த வீடு 2 துண்டாக பிரிக்கப்பட்டு விட்டது. ஒரு துண்டு கபரு, அதுக்கு ஒரு திரையை போட்டு சிவரு கட்டி அதை ஒதுக்கினதுக்கு பிறகுதான் இந்த வீட்டுக்குள்ள அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா வீட்டுக்குள்ள பெண்கள் இருப்பது போல இருந்தார்கள் என்று சொல்லி வரலாற்று குறிப்புகள் மிக அழகாக சுட்டிக்காட்டி இருக்கிறது. இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் ஹாக்கிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்றோர்கள் இந்த ஹதீஸை ரிவாயத்து செஞ்சிருக்கிறாங்க. இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதுக்கு பிறகு இந்த வீடுகள் கதவு, அதாவது சிவரு கட்டப்பட்ட செய்திகளை இமாம் சாத் அதாவது தபக்காத்துல் குபுராவில் இமாம் சாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்றவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். முசன்னஃப் அபி ஷைபாவிலும் இந்த வரலாறு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே இதுதான் வெட்கம். இந்த வெட்கத்தை படித்து தரக்கூடிய பாடம் தான் இந்த இஃப்குடைய சம்பவம். அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்றாங்க, வந்தாரு, எனக்கு முன்னால் ஒரு வார்த்தை பேசவும் இல்லை, நான் கேட்கவும் இல்லை. நான் 2 பேரும் என்ன ஏற்றி கொண்டு போனாரு. அவர் முன்னால போனாரு, நான் பின்னால போனேன். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இவைகளை பேசி பேசியாவது இவைகளுக்குரிய மக்களாக என்னை உங்களை மாற்றி வைப்பானாக. இன்றைக்கு நாங்கள் வெட்கத்தை பற்றி படித்தோம். இந்த வரலாற்று குறிப்புடன் மையப்படுத்தி வெட்கத்தை படித்தோம். நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் முஃமின்களை பற்றி நல்லது எண்ணுவோம். முஃமின்களை பற்றி நல்லது எண்ணுவோம். குர்ஆன் சொல்லுது, எனக்கும் எனக்கு முன்னால் இருக்கிற ஒருவருக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு விடயத்தை பற்றி ஒருவர் பேசுவார் என்றிருந்தால், உதாரணமாக வச்சுக்கோங்க, கணவனும் மனைவியும் வீட்டில் சாப்பிடுறோம், வீட்டில் பேசிக்கொண்டிருக்கிறோம். நாங்கள் 2 பேரும் பேசக்குள்ள எனக்கும் சம்பந்தம் இல்லை, அவக்கும் சம்பந்தம் இல்லை, என் குடும்பத்துக்கும் என் பிள்ளைகளுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லாத
மூன்றாவது ஒருவரை பற்றி கணவன் பேச வாய் துறக்கிறாரு அல்லது மனைவி பேச வாய் துறப்பா என்றிருந்தா குர்ஆன் சொல்லித் தருகிறது, நீங்க இப்படி சொல்லுங்க, மா யகூனு லனா அன் நதகல்லம பிஹாதா, இதை பற்றி பேசுறதுக்குரிய ரைட்ஸ் எங்களுக்கு இல்லை. மா யகூனு லனா அன் நதகல்லம பிஹாதா, இதை பற்றி பேசுறதுக்கு ரைட்ஸ் எங்களுக்கு கொடுக்கப்பட இல்லை. இது ஏண்ட விஷயமாக இருந்தால் உங்களுக்கு பேசலாம், உங்களோட விஷயமாக இருந்தால் எனக்கு பேசலாம், என்னையும் உங்களையும் சூழ இருக்கக்கூடிய ஏண்ட உங்களோட பிள்ளைகளுடைய விடயமாக இருந்தால் பேசலாம். இது எங்களுக்குரிய விடயம் அல்ல. எங்களை அந்த விடயங்களை விட்டு அல்லாஹ் பாதுகாத்தது போன்று எங்களோட வாயையும் அல்லாஹ் பாதுகாத்து விடுவானாக. அந்த குடும்பத்தை தலாக்கை கொண்டு சோதித்தானா, அந்த தலாக்கை எங்களோட வாயை கொண்டு அல்லாஹ் சோதிக்காம இருப்பானாக. அந்த குடும்பத்தை ஒரு குறையை கொண்டு அல்லாஹ் சோதித்தானா, அந்த குறையை பேசி அல்லாஹ் எங்களை சோதிக்காம இருப்பாங்க. மாலனா அன் நதகல்லம பிஹாதா, இதை பற்றி நாங்கள் பேசாம இருப்போம். மா யகூனு லனா அன் நதகல்லம பிஹாதா, இதை பற்றி பேசுவதற்குரிய ரைட்ஸ் அதிகாரம் எங்களுக்கு கொடுக்கப்பட இல்லை. அல்லாஹ் இதை பற்றி மிக அழுத்தமாக சொல்லுகிறான். நான் கடைசியாக சொல்றேன், சூரத்து நூறுடைய விடயத்தை சொல்லி முடிக்கிறேன். உண்மையிலேயே மூன்று சகோதரர்கள், அந்த 3 பேரும் ஒன்றாக சேர்ந்து, அதாவது வச்சுக்கோங்களேன், 3 பேரும் ஒன்றாக சேர்ந்து ஒரு பொய்யை சொல்லுவது இம்பாசிபிள். அந்த அளவுக்கு முக்கியமான 3 நல்லடியார்கள். சமூக அங்கீகாரம், சமூகத்தில் எல்லாருமே சொல்லுவாங்க, இவங்க பொய் சொல்ல மாட்டாங்க, இவர்களால் இந்த 3 பேரும் சேர்ந்து ஒரு பொய்யை சொல்லலாம். அப்படிப்பட்ட 3 பேர் ஒரு பயணம் போறாங்க. ஒரு இடத்துல ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் ஒரு தகாத கர்மத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று வச்சுக்கோங்களேன். அவங்க 3 பேரும் நேரடியாக நேருக்கு நேர் எந்த தவறு நடந்துச்சதோ அந்த தவறை கண்டாங்க. அந்த தவறை கண்டத்துக்கு பிறகு இந்த 2 பேரும் இவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்கிறாங்க. யார்கிட்டையும் சொல்லவானவங்களை மன்னிச்சுக்கோங்கோ தெரியாது. அப்ப அவங்களும் ஏற்றுக்கொள்றாங்க. அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்றான் குர்ஆன் இந்த 3 பேரை பார்த்து, நீங்க யாராகவும் இருக்கலாம், உங்களுக்கு சமூக அங்கீகாரம் இருக்கலாம், உங்களுக்கு மக்களுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்கள் உலகத்தில் வாழக்கூடிய முழு பேரும் சர்டிபிகேட் தரையிடும். அல்லாஹ் சொல்றான் 3 பேரை பார்த்து, இந்த விஷயத்தை நீங்க 4வது ஒரு ஆள்கிட்ட சொன்னா உங்களுக்கு 80 கசையடி. இதுதான் அல்லாஹுடைய பார்வையில் ஒரு மனிதனுடைய மானத்துக்கு இருக்கிற மரியாதை. சுப்ஹானல்லாஹ். லௌலா ஜாஉ அலைஹி பிஅர்பஅத்தி ஷுஹதா, நீங்க கண்டது 3 பேர் வாயை பொத்தி கொண்டிருக்கணும், வாயை பொத்தி கொண்டிருக்கணும். நீங்க கண்டது உண்மை, நீங்க கண்டது 100% உண்மை. நீங்க 3 பேரும் சேர்ந்து ஒரு பொய்யை சொல்லலாம். உங்க 3 பேரையும் உலகத்தில் உள்ள முழு பேரும் சத்தியம் பண்ணி சொல்றாங்க, இவங்க 3 பேரும் பொய் சொல்ல மாட்டாங்க, இவங்க 3 பேரும் பொய் சொல்லலாம். அந்த அளவுக்கு உண்மை சொல்லக்கூடியவங்க. உங்களோட வாழ்க்கையில மக்கள் பொய்ய கண்டில்லை. முழு பேரும் உங்களுக்கு அமீன், நம்பிக்கைக்குரியவர், சாதிக், உண்மை பேசக்கூடியவர் என்று சாட்சி சொல்லியிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட 3 பேர் கண்டீங்க நீங்க. அல்லாஹ் சொல்றான், நீங்க 4வது விட்னஸை கொண்டு வரணும் இதை சொல்றதுக்கு, நிரூபிக்கிறதுக்கு. நீங்க 3 பேர் தானே பேசுறீங்க. இப்ப லௌலா ஜாஉ அலைஹி பிஅர்பஅத்தி ஷுஹதா, 4 பேர் இதற்கு சாட்சி சொல்லவில்லை, 3 பேர் தான் சாட்சியமாக இருக்கிறீங்க என்றால் அல்லாஹ் சொல்றான், ஃபஇத்லம் யக்து பிஷ்ஷுஹதாஇ, அந்த 4 சாட்சிகளை அவர்கள் கொண்டு வர தவறும் பட்சத்தில் அல்லாஹுடைய நீதிமன்றத்தில், இந்த குர்ஆனை படிக்கலாம், அல்லாஹுடைய நீதிமன்றத்தில்
ஃபஉலாயிக இன்தல்லாஹி ஹுமுல் காதிபூன். இந்த 3 பேரும் பொய்யர்கள். அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் நீங்க பொய்யர்கள். எனவே பொய்யனுக்கு ஒருவனுக்கு 80 கசையடி என்று 240 கசையடிகள் அடிக்கப்பட வேண்டும். சுப்ஹானல்லாஹ். இதெல்லாம் சொல்றதுக்குத்தான் இந்த சம்பவத்தை அல்லாஹ் நடத்தாட்டினான். சுப்ஹானல்லாஹ். லா தஹ்சபூஹு ஷர்ரன் லக்கும். இதை கெடுதியாக பார்க்க வேண்டாம். இதற்குள்ள இன்னொரு நலவுகளை அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிறான். படிப்போம், தொடர்ந்து படிப்போம். அல்லாஹ் என்னையும் உங்களையும் பொருந்திக் கொள்வானாக. எனக்கும் உங்களுக்கும் நேரான வழியை காட்டுவானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து நாங்கள் எந்த விடயங்களை பற்றி இவ்வளவு நேரமும் கதைத்தோமோ அதன்படி வாழ எனக்கும் என்னுடைய குடும்பத்துக்கும் எங்களுடைய குழந்தைகளுக்கும் எங்களுடைய மனைவி மக்களுக்கும் எங்களுடைய இனபந்துக்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் இதை கேட்டு படித்து கொண்டிருக்கக்கூடிய படிக்க இருக்கின்ற அத்துணை நல்லுள்ளம் படைத்த நல்ல மனிதர்களுக்கும் அல்லாஹ் துணை புரிய வேண்டும் என்று கேட்டு